27 ஆண்டுகளாக சிறையிலே வாடுகிற சாந்தன் முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தென்னக நதிகளினுடைய இணைப்புக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கும் வேளாண் பெருங்குடி மக்களினுடைய துயர் களைவதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சிறப்பான குறிப்புகளாக இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கின்றது. சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக அதற்கும் தேர்தல் அறிக்கையை தயாரித்து ஒரு அரசை நடத்துவதற்கு முன்கூட்டி எப்படி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. இன்றைய தினம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். நாளைய தினம் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணம் நினைவிலே வாழுகிற கோடானு கோடி தமிழர்களின் நினைவிலிருந்து மறையாத முத்தமிழறிஞர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் அகரம் தீட்டிய திருவாரூரிலே இருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அந்த பிரச்சாரம் 40 தொகுதிகளிலும் வெற்றியை ஈட்டித் தருவதற்கு வாழ்த்து கூறுவதற்கும் தேர்தல் அறிக்கையின் சிறப்புகளை பாராட்டுவதற்கும் அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைவதற்கும் நான் வாழ்த்து கூறுவதற்காக வந்தேன். வாழ்த்து கூறினேன். மகிழ்ச்சியோடு இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை தேர்தலில் வெற்றியை ஈட்டுகின்ற பயணமாக அவர் புறப்படுகிறார். அவரை வாழ்த்தி இருக்கிறேன். நீட் தேர்வை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எல்லா சிறப்பான அம்சங்களும் அதையும் மிக குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லுகிறேன். அது நீட் தேர்வை அதனால் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை உணர்ந்து அதை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதையும் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த முறை என்ன சொன்னீங்க? மதிமுக ஈரோட்டில் எந்த சின்னத்துல இருந்து நிக்கிறீங்க சார்? இப்போ தங்களுடைய உரிய நேரத்தில் சொல்றேன். இல்ல சார், இப்ப தேர்தல் இல்ல சார் 7 பேர் சார் 7 பேர் விடுதலை கூட சொல்லுங்க சார். சொன்னேன் நானே. இல்ல கடந்த ஆட்சிக்கு பாத்தீங்கன்னா இல்ல 7 பேர் விடுதலைக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை திட்டவட்டமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தெரிவித்திருக்கிறார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.